இது கட்சி தாவல் கிடையாதுங்க. கட்சியை அன்பா சேர்றது. கட்சி தாவல் இருந்தா திரு திரு ஓபிஎஸ் அவர்களும் வைத்தியலிங்கனும் சேர்ந்தாரு. அது பேர் என்னது? வணக்கம் மக்களே. நம்ம அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கொடுத்த பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. குதிரை பேரம், கட்சித்தாவல் தடை சட்டம், இது ரெண்டுத்துக்கும் அறிவுபூர்வமான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. அமைச்சருக்கு மட்டும் இல்லைங்க, முதலமைச்சர் உட்பட அங்க டிவிக்கு மைனாரிட்டி அரசு இருக்கக்கூடிய யாருக்குமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெரியாது, கட்சித்தாவல் தடை சட்டம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதாவது எங்க ஊர்ல சொல்லுவாங்க, சுடுகாட்டுக்கு முன்ன பின்ன போனதானே வழி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க முன்ன பின்ன ஆட்சி இருந்தா தானே தெரியும். இது லாட்டரியில விழுற மாதிரி அதிர்ஷ்டத்துல இந்த ஆட்சி அமைஞ்சிருச்சு. அது மைனாரிட்டி அரசாக இருந்தது, மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணதுக்காக குதிரை பேரெல்லாம் பண்ணி இன்னைக்கு ஆட்சி ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1985ல கட்சித்தாவல் தடை சட்டம் 52வது சட்ட திருத்தத்தின்படி 10th ஷெட்யூல்ல சேர்க்கப்படுது. அப்பதான் சட்டத்தை கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொகுதியில ஒரு கட்சி கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து மக்கள்கிட்ட வேட்பாளரை அறிமுகப்படுத்தி அவங்கள ஜெயிக்க வச்சு தொகுதிக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்து அவங்க கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம, குற்ற உணர்ச்சி இல்லாம, எவனாவது 10 கோடி ரூபாய் 15 ரூபாய் கொடுக்குறான் அப்படின்னா அந்த கட்சிக்கு தாவுறாங்கல்ல, அதுதான் கட்சித்தாவல் தடை சட்டம். அதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அந்த தேர்தல் முடிந்த பிறகு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆட்சி அமைக்கணும் இல்லையா? அப்ப அவங்களுக்கு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை குதிரை பேரம் செய்து கொல்லப்புறமாக ஆட்சி அமைப்பாங்க. நம்ம டிவிக்கு அமைச்ச மாதிரி ஆட்சியை பிடிப்பாங்க. அப்ப கட்சித்தாவல் தடை சட்டம், குதிரை பேரம், இது இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது. இது அப்பதான் அந்த சட்டம் உங்களுக்கு கடுமையா வேலை செய்யும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசுனதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். செங்கோட்டையன் போனப்ப நீங்க ஏன் கேட்கல, வைத்தியலிங்கம் போனப்ப ஏன் கேட்கல, ஓபிஎஸ் போனப்ப ஏன் கேட்கல அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அவங்களே எப்ப போனாங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எலெக்ஷன் முடிஞ்சு மைனாரிட்டி டிவிக்கு அரசு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண குதிரை பேரம் செய்து எம்எல்ஏக்களை தூக்கிட்டு வரீங்க. இது கட்சித்தாவல் தடை சட்டத்தில் வருமா? வராதா? மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். சிவி சண்முகம் சைடுல மெஜாரிட்டி இல்ல, 2 மடங்கு இருக்கணுங்க. இல்ல 32 எம்எல்ஏக்கள் இருக்கணும். 25 தான் அவர் வச்சிருந்தாரு. ப்ரூவ் பண்ண முடியல அவரால். அதனாலதான் மன்னிப்பு கடிதம் மறுபடியும் இபிஎஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த நேரம் போறீங்க? அதுதான் இங்க கேள்விக்குரிய. குதிரை பேரன்ற வார்த்தை ஏன் வருது? கட்சித்தாவல் தடை சட்டம் ஏன் வருது? அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன் முன்னாடியே போயிட்டாங்க. எலெக்ஷன் கழிஞ்சு ஆட்சி பிடிப்பதற்காக, கொள்ளைப்புறமாக ஆட்சி பிடிப்பதற்காக நீங்க எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறீங்க. ஒவ்வொரு கட்சியா போயிட்டு சோஃபா கொடுத்து போய் சந்திச்சிங்களா? எதுக்காக சந்திச்சிங்க? அன்பின் வெளிப்பாடு. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கூச்சமா இல்லையா? குற்ற உணர்ச்சியா இல்லையா உங்களுக்கு எல்லாம் இதை பேசுறதுக்கு? அமைச்சர் வர நீங்க இதுல